அருளால் நமக்கு அவங்கெல்லாம் நம்மளுக்காக திருமுறை பாடி நம்மளுக்காக தந்தது. அதனால் குரு வணக்கம். ஏன்னா நம்ம சைவ குருமார்கள். இப்போ உங்களெலாம் ஸ்கூல் போனால் என்ன பண்ணுவீங்க? மிஸ் பார்த்தா என்ன சொல்லுவீங்க? ஸ்கூல் உள்ளே போனோடனே கிளாஸ் ரூமில் குட் மார்னிங் சொல்லுவீங்க. அதே மாதிரி நம்ம எப்போ தேவாரம் படிக்க ஆரம்பித்தாலும் இவங்க 4 பேர் தான் நம்மளுக்கு குரு. அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும்ல. அதனால் முதல்ல அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மற்றவெல்லாம் பாட்டு பாடுவேன்னா முதல்ல ஒரு லைன் அப்படியே சொல்கிறேன். 4 வரி பாடிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன். நான் சொல்லிடுவேன். நம்ம பார்வதி பதையே ரமஹாதேவா சிட்சபேச நம்ம பார்வதி பதையே ரமஹாதேவா. போர்மை ஆமாம். ஒரு லைட் போட வேண்டாம். ஆஃப் பண்ணிடுவோம். நால்வருக்கு எல்லாம் பார்த்துக்கோங்க. பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஓழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஓழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. அவ்வளோதான். சரியா? முதல் வரி சொல்கிறேன். அப்படி பின்னாடி வாங்கி சொல்லுங்கள். பூழியர்கோன் பொழித்த சொல்லுங்கள். பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. செய்யணும். 1 2 3 சொல்லும்போது கையை மடக்கிக்கணும். எப்படி பண்ணோம்? 1 2 3 திருப்பி 1 2 3 இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். 3 எண்ணிக்கை வச்சுக்கணும். சரியா? பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த
அடி போற்றி அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வாழி திருநாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊரர் திருத்தாள் போற்றி ஊரர் திருத்தாள் போற்றி நீ மெதுவாக போகிற கையை தட்டுன ஒரு தொடை வலிக்கும். மெதுவாக அப்படி கையை மட்டும் லேசாக இது பண்ணிக்கணும். சரியா? போய் இப்படி அடிக்க வேண்டாம். என்ன மெதுவாக அப்படி வச்சுக்கணும். சரியா? திருப்பி இன்னொரு முறை. ஊழியர் கோன் வெப்பொழித்த சொன்ன பிறகு சொல்லணும். என்ன சொல்கிறோன்னோ அதை சொல்லணும். ஆமாம், அடுத்த வார்த்தைக்கு போகக்கூடாது. ஆமாம், என்ன சொல்கிறோன்னோ அதை மட்டும் சொல்லணும். ஊழியர் கோன் வெப்பொழித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஊழியர் கோன் வெப்பொழித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊரர் திருத்தாள் போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத
தட்டு வந்து கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 தட்டு 1 மடக்கு. ஆமாம். இதுக்கு வந்து மேலே எழுதாதவங்க வந்து இந்த பாடலுக்கு வந்து ராகம் வந்து நாட்டைன்னு போட்டுக்குவாங்க, தாளம் வந்து ரூபகம்னு போட்டுக்குவாங்க. ஆமாம், எல்லோரும் ஒரு நோட்டு வாங்கிக்குவாங்க. என்ன ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க எல்லோரும். அப்படின்னா தான் ஒன்று போல் என்ன பாடம் நடத்துகிறோமோ அதை படிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இருப்போம், அந்த புஸ்தகத்தை நம்ம எடுக்க வேண்டாம். வேறு என்ன பாடல் சொல்ல போகிறோங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படி ஒன்று போல் எல்லோரும் 1 நிமிஷம் தான் ஆகும், 4 வரி மலமலன்னு எழுதிடலாம். ராகம் நாட்டைன்னு போட்டுக்கோங்க. ராகம்னு போட்டு ஒரு கோடு போட்டு நாட்டை. தாளம் வந்து ரூபகம். தாளம் வந்து ரூபகம். ஓகேங்களா? சரி, அடுத்த பாடலுக்கு வந்து கணபதி. அதில் வந்து ராகம் வந்து அதுவும் நாட்டைன்னு போட்டுக்கோங்க. அந்த 2 பாடலுக்கும் நாட்டை போட்டு தாளம் மட்டும் 2 பாடலுக்கு ஆதின்னு போட்டுக்கோங்க. கணபதி பாடல், முருகன் பாடல். முருகனுக்கு எல்லாருக்கும் என்ன பாடல் இருக்குது? நன்கடமனை இருக்கா? என்ன பாடல்? நன்கடமனை தான் இருக்குது. ஆமாம். மித்த 2 பாடலுக்கும் நாட்டை, ராகம் நாட்டை, தாளம் வந்து ஆதின்னு போட்டுக்கோங்க. மித்த 2 பாடலும் தாளம் வந்து ஆதி தாளம்னு பேர் இல்லையாச்சா? சரி, இன்னொரு முறை புலியர் ஒன்று படித்த ஓடி அப்படி சேர்ந்து வேணால் அப்படி சொல்லுங்க. சரியா? கொஞ்சம் நிறுத்தி சொல்லணும். போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஆமாம், பதம் போற்றி. அந்த வன் தொண்டருங்கிற எவ்வளோ உயர்த்தி சொல்கிறோமோ அந்த இடத்துலையே தான் போற்றி இருக்கணும். வன் தொண்டர் பதம் போற்றி அப்படின்னு மேலே இருக்கணும், அது இறக்கக்கூடாது. சரியா? வாழி திருநாவலூர் பதம் போற்றி. பதம் போற்றி இன்னும் கொஞ்சம் மேலேயே இருக்கணும், அதை இறக்கக்கூடாது. வன் தொண்டர் பதம் போற்றி. ஆமாம், அப்படின்னு பாடி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஆமாம், ஊரர் திருவாத ஊரர். ஊரார்ன்னு இருக்கா? ஊரன் தானே இருக்குது. ஊரன் இருக்கா? ஊரார் இருக்கா? ஊரர், திருவாத ஊரர். ஊரார் இருக்கா? முதல் வரிக்கு வந்து பூழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போட்டின்னா, திருப்புகழின்னா சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. இப்போ சீர்காழி இருக்குல்ல, சிதம்பரம் பக்கம், அந்த ஊருக்கு 12 பேர் உண்டு. அதில் புகழிங்கிறது ஒரு ஊர், புகழிங்கிறது ஒரு பேர். அதான் புகழியர்கோன் கடல் போற்றி. எல்லாமே திருவடியை தான் சொல்லுவாங்க, பாதத்தை தான் கடல்பாங்க. அதனால் பூழியர்கோன் வெப்பொழித்த அப்படின்னா மதுரையில்
புன்பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோய், அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புன்பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வந்து இந்த மந்திரமாவது பாடல் பாடுறோம்ல, அந்த இது வெப்பு, அந்த மன்னனுக்கு இருந்த வெப்பு நோய் அப்படின்னா வயிற்று வலி மாதிரி, இப்போ விஷக்காய்ச்சல் மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி இருந்த வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, அதான் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி போற்றி அப்படின்னு. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படின்னா திருநாவுக்கரசு நாயனார் எங்கே கடலில் கட்டி, ஆமாம் கடலில் கட்டி தூக்கி போட்டாங்க. அதான் அந்த கல் என்னமாச்சு, தெப்பம் மாதிரி மிதந்து வந்தது. அதான் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி அப்படின்னா திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுடைய திருவடிக்கு வணக்கம். வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார், அவருக்கு வன்தொண்டர்னு ஒரு பேர் உண்டு. எதனால் அப்படின்னா சிவபெருமானை வந்து நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வர நேரத்தில் அவரை எவ்வளோலாம் நம்மளால் திட்ட முடியுமோ திட்டுவோம். இன்னதான் இல்லை, ஆமாம் நீலாம் ஒரு சாமியாக போ, இத்தனை நாள் உன்னை வந்து கும்பிட்டோம் போ, என்ன உனக்கு பூ போட்டேன்னு பாலை விஷயம் பண்ண வச்சேன், உனக்கு கண் இல்லையா காது இல்லையா அப்படின்னு பேசுவோம். அதுதான் வன்மையான பேச்சு. அது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல் மூலியமாக பேசுவார், தேவாரத்து மூலியமாக அவரை சத்தம் போடுவார். அதுக்கு தான் அவருக்கு வன் தொண்டர்னு ஒரு பேர் உண்டு. அதான் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருவாத ஊரர்னா மாணிக்க வாசகருக்கு அவர் பிறந்த ஊர் திருவாத ஊர், இங்கே இருக்குது மதுரை பக்கத்தில் இருக்குது திருவாத ஊர், அதனால் அவரை பிறந்த ஊர், அதனால் மாணிக்க வாசகருடைய திருமன் போற்றி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் 4 பேருக்கும் போற்றி போற்றி சொல்லிக்கிட்டோம். இப்போ வந்து முதல் வரியை சேர்ந்து சொல்கிறேன், பின்னாடி அப்படி சேர்ந்து சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இப்போ சேர்ந்து அப்படி எல்லாரும் ஒரு வரியை 2 முறை அப்படி சேர்ந்து சொன்னோம், சரியா? ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆமாம், இது முதல்ல. இது ரெண்டாவது வந்து எந்த நம்ம பூஜையோ இல்லை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் எதுவும் பண்ணினாலுமே
முதல்ல என்ன பண்ணுவோம்? விநாயகரை வணங்குவோம். ஆமாம், முதல்ல ஆமாம் பார்வதி பரமேஸ்வரர், அதான் நம்ம பார்வதி பற்றி யாராவது மகான் சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு ரெண்டாவது குருக்களுக்கெல்லாம் வணக்கம், மூணாவது மகா கணபதிக்கு வணக்கம். விநாயகர் பெருமானை வழிபட்டோம்னா நம்மளுக்கு அந்த காரியமானது எந்த இதுவுமே இடைஞ்சல் இல்லாமல் தொடர்ந்து அந்த காரியமான நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக விநாயகர் பெருமான் பாடல். அது சொல்கிறேன். பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே. ஆமாம், இவ்வளோதான். சரியா? இப்போ அது ரூபகங்கிற தாளத்தில் அந்த பாடல் பார்த்தோம். இது ஆதிங்கிற தாளம். இந்த தாளம் 8 எண்ணிக்கை வரும். ஏன்னா அது 1 2 3 போட்டோம். இப்போ இந்த தாளம் எப்படி வரும்னா 1 2 3 4 5 6 7 8 1, அவ்வளோதான். 8 எண்ணிக்கை வரணும். இந்த எண்ணிக்கைக்குள்ளே தான் நம்ம இந்த பாடலை கொண்டு வரணும். ஆமாம், அதில் கொஞ்சம் முன்னையோ பின்னையோ போச்சு அப்படின்னா கொஞ்சம் போக போக அதை திருத்திக்கலாம். சரியா? அதனால் முதல்ல பாடல் சொல்லி கொடுவோம், அதுக்கப்புறமா தாளத்தை 2 வரிக்கு பார்த்துக்கணும். சரியா? பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது. சொல்லுங்க. பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடரு வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அதனால மேலே சொல்லணும். கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி பலமுறை இறையே கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும்
வழிபடும் அவரிடர் வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வலமுறை இறையே. இப்போ ஒரு வரி முழுவதுமாக சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன். பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. இப்போ 2 வரி சேர்ந்து சொல்லுவேன், பின்னாடி 2 வரி சொல்லுவேன். பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. சொல்லுவாப்பா, நான் சொல்கிறதாட்டி சொல்லு முன்னாடி. பிடியதன் உருகுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. அவ்வளோதான்.
அவள் என்ன வேணும்? அக்காவா? என்ன வேணும்? அண்ணியா? சரி, அவட்ட கேட்டு படிச்சுக்கணும், சரியா? இல்லைன்னா நீ அவளுக்கு சொல்லி கொடு. நீங்கள் சொன்னது அப்படியே மனப்பாடம் முடியாது. சரி சரி சரி. இப்போ அடுத்து நன்கடம் படை, அடுத்த பாடல் முருகன் பாடல். என்ன? நன்கடம் பனை சொல்லு. நன்கடம் பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை தென்கடம்பை திருக்கர கோயிலான் தென்கடம்பை திருக்கர கோயிலான் நங்கடம் பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் கண்கடன் அடியேனையும் தாங்குதல். கொஞ்சம் மேலே உயர்த்தி சொல்லணும். அடியேனையும் தாங்குதல். இன்னும் கொஞ்சம் மேலே சத்தமாக வரணும். என்ன உயர்த்தி? தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. நன்கடம் பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். தன்கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. நன்கடம் பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து
நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பதே சரி, முதல்ல குடியிருக்கணும். முதல்ல இருக்கும் சரியா? ஒரு வரி 2 முறை. பூழியர்கோன் பொழித்த புகலிய கோன் கடல் போற்றி 2 முறை. 2 முறை. ஒரு வரி 2 முறை. பூழியர்கோன் பொழித்த புகலிய கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி வன்தொண்டர் பதம் கீழே இறங்கக்கூடாது. வன்தொண்டர் பதம் போற்றி வன்தொண்டர் பதம் போற்றி பதம் போற்றி பதம் போற்றி அப்படிதான் இருக்கும். வாழி சொல்லுங்க. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் தாழ் போற்றி. முடிக்கும்போது அப்படி எதிலே போற்றி அப்படியே முடிக்கும். அதனால தான் பாடும்போது இந்த மூச்சு வாங்காமல் இருக்கும். சில வரிகள் இப்போ மேலெலாம் பாடணும்னா இந்த மூச்சு வாங்கும். மூச்சு வாங்காமல் இருக்கணும்னா இந்த கீழே இது அப்படியே சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே நிற்பாடும். மூச்சு பிடிக்கணும். ஆமாம். போற்றி அதான் மேலே படம் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை. கண்டினியூவாக நம்ம பாடுறதுக்கு ஆமாம் நல்லாயிருக்கும். கீழே வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த மூச்சு வந்து மேலே வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? சரி, அடுத்து பிடியதன் உருவம். ஆமாம், ஒரு வரி 2 முறை. பிடியதன் ஊரு உமை கொள்ளமிகு கரியது பிடியதன் உரு உமை கொள்ளமிகு கரியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிட படி கொடு தனதடி வழிபடும்
நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பனை. ரெண்டு ரெண்டு சொல்லிக்குவோம், 2 வரியை சேர்த்து சொல்லுங்க. நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரகோயிலான். நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரகோயிலான். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து என்கடன் பணி அப்படி சொல்லிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறத சேர்த்தா சொல்லினா முதல்ல அது இது பண்ண அப்படின்னா சரி வராது. அதனால் என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதை ரொம்ப இடைவெளி இல்லாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படி சொல்லுங்கள். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்கடன் பணி செய்து கிடப்பதே. அவ்வளோதான். இன்னொரு முறை சொல்லுங்கள். நன்கடம்பனை நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரகோயிலான். நன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரகோயிலான். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. சரியா? சரி, இன்னைக்கு வந்து போகும். ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப எனர்ஜியை வந்து இது பண்ணிடக்கூடாது. நான் அடுத்து போக போக இப்படி பாடல்கள்லாம் சேர்ந்து பார்த்துப்போம். மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு நோட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நோட்டு வாங்கி எழுதிக்குவோங்க ஒவ்வொரு பாடல். இந்த வாரம் சொல்லியிருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரம் வந்து நம்ம புதன்கிழமை கிளாஸ் வச்சோம். வியாழக்கிழமை நம்மளுக்கு திருவம்பாவை ஆரம்பிக்கும். ஆமாம், திருவாதிரை திருநாள். அதனால் அது ஆரம்பிச்சிட்டுன்னா நம்ம திருமுறை பாட முடியாது ஒரு 10 நாளைக்கு. அதனால் புதன்கிழமை அடுத்த கிளாஸ் வந்து புதன்கிழமை வச்சோம். சரியா? அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு 3 பாடலில் முதல் பாடலில் மனப்பாடம் பண்ணிடுங்க. இல்லை 3 பாடலும் மனப்பாடம் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 4 துதி அதையாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 3க்கும் சேர்த்து தான். சரியா? மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்த வார கிளாஸில் இது பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. நோட்டு எழுதிட்டிங்கன்னா நம்ம எங்கே போனாலும் அந்த நோட்டை வச்சுக்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரி புத்தகம் வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு